கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசு கெனசரேத்து கடலருகே நின்றார். ஜனங்கள் அவர் வாயிலிருந்து வரும் தேவ வார்த்தைகளை கேட்கும்படி திரளாய் கூடி வந்தார்கள். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளெல்லாம் கிருபையுள்ள வார்த்தைகளாய் இருந்ததினால் ஜனங்கள் அவரை தேடி ஆர்வமாய் வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அவர் கடலருகே நின்றபோது 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் படவை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு அந்த 2 படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய படவாயிருந்தது. அந்த படவை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி சீமோனை கேட்டுக்கொண்டார். தள்ளிவிட்ட பின்பு அந்த படவில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். இயேசுவின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை வசனங்களை கேட்பதற்கு ஜனங்கள் ஆவலாயிருந்தது போல நாமும் ஆவலாயிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். 2 படவுகளை கண்டும் ஒரு படவில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. இந்த வார்த்தைகளை நாம் உற்று நோக்குவோமானால் எத்தனை படவுகளை இயேசு கண்டாலும் அவர் ஏறி அமருகிற படவு நம்முடைய குடும்ப வாழ்க்கை படவாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை படவிலே இயேசு அமரும்போது நம்மிடத்தில் அனுமதி கேட்கிறார். எப்படி என்றால், சற்றே படவை தள்ளும்படி கேட்டுக்கொண்டார். உன் படவிலே நான் அமர வேண்டுமானால் எனக்கு ஏற்றவாறு உன் படவை நீ சரிப்படுத்தி தர வேண்டும் என்கிறார். சீமோன் அவனுடைய படவை கரையிலிருந்து சற்று தள்ளி கொடுத்தவுடனே ஏறி அமர்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் ஒரு வாலிப பெண் நன்றாக படித்திருந்தாள். ஆனால் பெற்றோர் சொல் கேட்காமல் மனம் போல் வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் அம்மாவிடம், எனக்கு வாழவே பிடிக்கவில்லை அம்மா, நான் ஆசீர்வாதமாக இருப்பேனா? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அம்மா என்று கேட்டாள். அம்மா சொன்னார்கள், நீ நல்ல பிள்ளைதான் மகளே, கொஞ்சம் உன் கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டால் இயேசு உன்னுடைய வாழ்க்கை படவில் ஏறி உட்கார்ந்து விடுவார். அதனால் அவருக்கு உன் வாழ்க்கையில் இடங்கொடு, பிறகு பார் அவருடைய ஆசீர்வாதத்தை என்றார்கள். அவளும் அவ்விதமாகவே தன்னுடைய வாழ்வை சரி செய்து இயேசு அமர இடம் கொடுத்தாள். இயேசு அவளுக்கு நல்ல வேலை, நல்ல எதிர்காலம் என்று அளவில்லாமல் அவளை ஆசீர்வதித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, இயேசு அமரும்படி நம் குடும்பத்தின் வாழ்க்கை படகை அவருக்கு கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்வை இயேசு சரிப்படுத்தி அவருக்கேற்ற வாழ்க்கையாக, குடும்பமாக அவர் மாற்றுவார். அவருக்கு உகந்த குடும்பமாக நம்மை மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கை படவை, தன்னுடைய குடும்பத்தை உமக்கென்று அர்ப்பணிக்க, நீர் அமரும்படி கொடுக்க அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன்.